சென்னை புழல் சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து 3 இடங்களில் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இலக்கியகுமார். இலக்கியகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் அடுத்தடுத்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பகவான்தாஸ். கிறிஸ்தவ பாதிரியாரான இவரது மனைவி ரூடா வீட்டின் அருகே உள்ள கடையில் கறி வாங்கிவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை நோட்டமிட்டு பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் மூதாட்டி அணிந்திருந்த தங்க சங்கிலியை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றார். இது குறித்து மூதாட்டியின் கணவர் பகவான்தாஸ் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அடுத்து சம்பவ சென்ற காவல்துறையினர் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா ஆய்வு செய்தனர். அதில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் செயினை பறித்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இது குறித்து தீவிர விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர் அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் வழிப்பறியில் ஈடுபடும் கொலையாளர்களை விசாரித்தனர். 4 நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளிவந்த அஜித் என்கிற அஜய் 3 குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார். அதில் செயின் பறிப்பு சம்பவம் குறித்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட அம்பத்தூர் போலீசார் சமீபத்தில் அஜித் என்கிற அஜயின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த அஜய் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் தன்னுடன் 7 பேர் உடன் பிறந்தவர்கள் இருப்பதாகவும் தனக்கு திருட்டு பழக்கம் தவிர வேறு எந்த கெட்ட பழக்கம் இல்லை எனவும் தனக்கு வாழ்வாதாரம் இல்லாததால் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அஜயை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் தங்கச்சீனை உள்ளிட்டவர்களை பறிமுதல் செய்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.